الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. ما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று 4வது தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. வல்ல ரஹ்மான் நாம் நோற்ற நோன்பையும் ஓதிய குர்ஆனையும் இன்னும் பிற வணக்கங்களையும் அல்லாஹ் முழுமையாக கபூல் செய்வானாக. அதற்கான நன்மைகளை துன்யாவிலும் ஆகிரத்திலும் பரிபூர்ணமாக தந்தருள்வானாக. மீதமுண்டான நாட்களில் இதே போன்று குர்ஆன் ஓதவும், நின்று வணங்கவும், நோன்பு நோற்கவும், மற்ற அமல்கள் செய்வதற்குண்டான நசீபையும் அதற்கான உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று சூரத்துன் நிசா என்ற அத்தியாயத்தை அல்லாஹு தாலா தொழுகையில் முழுமையாக ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தான். குர்ஆனில் 5 ஜுஸூக்கள் பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. நிசா என்று சொன்னாலே பெண்கள் என்றுதான் பொருள். இன்று உலகத்திலே இஸ்லாம் என்ற மார்க்கம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, அவர்களுக்கு உண்டான உரிமைகள் கொடுக்கப்படவில்லை என்று விளங்காதவர்கள் ஏராளமான தவறான செய்திகளை பரப்பி வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் என்ற உன்னதமான இந்த மார்க்கம் பெண்களை கண்ணியப்படுத்தியதை போன்று வேறு எந்த மார்க்கமும் கண்ணியப்படுத்தியதில்லை. அந்த அளவிற்கு அவர்களை உயர்த்தியிருக்கிறது. குர்ஆனில் 114 சூறாக்களில் நிசா என்று பெண்கள் என்ற பெயரிலேயே ஒரு சூறா அருளப்பட்டிருக்கிறது. ஆண்கள் அப்படிங்கிற சூறா கிடையாது, பெண்கள்ங்கிற சூறா தான் இருக்குது. அல்லாஹு தாலா அந்த பெண்களுக்கென்று ஒரு தனி சிறப்புகளை, மகிமையை கொடுத்திருக்கிறான். இஸ்லாம் ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்பு பெண்கள் அந்த மக்களிடம் மிக மோசமான நிலையில் நடத்தப்பட்டார்கள். எந்த அளவிற்கென்றால், பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் கோபப்படுவார்கள். அவர்களுடைய முகங்களெல்லாம் சிவந்து போகும். சமுதாயத்தை விட்டே தன்னை மறைத்து கொள்வார்கள். உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதா என்று கேட்டு விடுவார்கள் என்பதை பயந்து சமுதாயத்திடமே வராமல் ஒதுங்கிக் கொள்வார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யத்தவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிரபி. அது மட்டுமல்ல, அய்யும்சிகுஹு அம் யதுஸ்ஸுஹு ஃபித்துராப். இந்த குழந்தையை நாம் வளர்ப்பதா அல்லது கொலை செய்து மண்ணிலே புதைத்து விடுவதா என்றும் சிந்திப்பார்கள். இப்படி ஒரு காலம் இருந்தது. ஆனால் இஸ்லாம் தோன்றிய பிறகு பெண்களுக்குண்டான மரியாதை, அதனுடைய கண்ணியத்தை பெருமானார் அவர்கள் எடுத்துரைத்து அந்த மக்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு புரட்சி, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். எந்த அளவிற்கென்றால், ஒரு யுத்தத்தில் கணவன் மனைவி 2 பேர்கள் ஷஹீதாகி விடுகிறார்கள். ஒரு பெண் குழந்தை எத்தீமாக அனாதையாகி விடுகிறது. அதை யார் வளர்ப்பது என்று வருகிற போது எல்லா சஹாபிகளுமே போட்டி போட்டார்கள். பெருமானார் நபியாக வருவதற்கு முன்பு இதே பெண் குழந்தை அவமானமாக கருதினார்கள், சிசுவிலேயே கொலை செய்தார்கள். அந்த சமுதாயம் எப்படி மாறியது? பெற்றோர்கள் மரணித்து விட்டார்கள், குழந்தை அனாதையாகிவிட்டது, வளர்ப்பது யார்? போட்டி போட்டார்கள். கடைசியில்
யாரெல்லாம் போட்டியிட்டார்களோ அவர்களுடைய பெயர் எழுதப்பட்டு சீட்டு குலுக்கி போடப்பட்டு அந்த பெண் குழந்தையை ஒப்படைக்கப்பட்டது என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த அளவிற்கு ஒரு மாற்றத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அன்பானவர்களே, அப்பேற்பட்ட அந்த பெண்மணிகள் அவங்களுடைய பெயரிலேயே அன்னிசா அப்படிங்கிற ஒரு சூறாவை அருளப்பட்டு அதில் ஏராளமான பெண்கள் சம்பந்தமான சட்டத்திட்டங்கள், வாரிசுரிமை சட்டத்திட்டங்கள் இன்று ஓதப்பட்டது. அதில் பெண்கள் அவர்கள் திருமணமாகி கணவன் மனைவி மகிழ்ச்சிகரமான முறையில் வாழ்வதற்குண்டான அழகான வழிமுறைகளை குர்ஆன் சொல்கிறது. அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வந்துவிட்டால் அதை எப்படி சரி செய்வது என்பதையும் குர்ஆன் சொல்கிறது. இன்று அல்லாஹு தஆலா தொழக்கூடிய ஓதக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தான். அன்பானவர்களே, கணவன் மனைவி என்ற உறவு இருக்கிறத அது ஒரு சாதாரணமானதல்ல. உலகத்திலேயே முதல்ல உண்டான உறவுங்கிறது கணவன் மனைவிங்கிற உறவு தான். தாய் தந்தை மகன் அண்ணன் தம்பி இது எல்லாமே அதற்கு பிறகுதான். முதலில் வந்த உறவு கணவன் மனைவி, ஆதம் ஹவ்வா, அந்த 2 பேர்களும் கணவன் மனைவிங்கிற உறவை கொண்டுதான் இது ஆரம்பமானது. இந்த உறவு 1 நாள் 2 நாள் 1 வருடம் 2 வருடம் அல்ல. எப்பொழுது இவர்கள் திருமணம் செய்கிறார்களோ அன்றிலிருந்து அந்த உறவு ஆரம்பமாகி சொர்க்கத்தில் நுழையும் வரை இந்த உறவு நீடிக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜிகும் துஹ்பரூன், நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் சுகபோகமாக சந்தோஷமாக சொர்க்கத்தில் நுழையுங்கள். எந்த வசனமும் நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களும் சொல்லல. நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களும் சொர்க்கத்தில் நுழையுங்கள் சொல்லல. நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் சுகபோகமாக சொர்க்கத்தில் நுழையுங்கள். அப்ப இந்த உறவு என்பது சொர்க்கத்தில் நுழையும் வரை நீடிக்கக்கூடிய ஒரு உறவு. இது மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்டதல்ல, அல்லாஹுவால் ஏற்படுத்தி காட்டப்பட்ட உன்னதமான ஒரு வழி. இது இந்த திருமண உறவு என்பது மனிதனால் முடிவு செய்யப்பட்டு நடத்தப்படக்கூடிய ஒன்றல்ல. இது அல்லாஹுவால் அவன் தூதரால் காட்டப்பட்ட ஒரு உன்னதமான வழிதான் இந்த திருமண முறை, அந்த உறவு. அன்பானவர்களே, ஆனால் அந்த உறவு இன்றைக்கு எவ்வளவு கசப்பானதாக ஆகிவிட்டது. அந்த உறவினுடைய மகிமை, அதனுடைய கண்ணியத்தை இவர்கள் உணரவில்லை. அந்த உறவின் மூலமாக அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்பது கூட இவர்களுக்கு தெரிவதில்லை. ஆண்மகனுக்கு நிம்மதி வேண்டுமா, நான் அதில் வைத்திருக்கிறேன், அந்த உன்னுடைய மனைவி இடத்திலே வைத்திருக்கிறேன் சொல்றான். அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா மவத்தத் ரஹ்மத் அப்படிங்கிற 2 வார்த்தையை பயன்படுத்துறான். ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها, உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை நாம் படைத்திருக்கிறோம். லிதஸ்குனு இலைஹா, அவளின் மூலம் நீ நிம்மதி பெறுவதற்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வர்ரஹ்மா, அந்த கணவன் மனைவி 2 பேர்களுக்கும் மத்தியில் மவத்தத்தையும் ரஹமத்தையும் ஏற்படுத்தினேன்னு சொல்றான். மனைவி எங்கேயோ பிறந்து வளர்ந்திருப்பாங்க, கணவன் அவர் எங்கேயோ பிறந்து வளர்ந்திருப்பார். திருமணம் அப்படிங்கிற இந்த உறவின் மூலமாகத்தான் அவர்கள் இணைந்திருப்பார்கள். இந்த 2 பேர்களுக்கு எங்கிருந்துங்க அன்பு பாசம் வந்தது? அவருக்கு தலைவலின்னு சொன்னா இவங்களால தாங்க முடியாது, இவங்களுக்கு தலைவலின்னா அவங்களால தாங்க முடியாது. உண்மையான கணவன் மனைவி தான் நான் சொல்றேன். உண்மையான கணவன் மனைவியாக இருப்பவர்கள், கணவனுக்கு ஒரு சிறிய வலி என்றால் மனைவியால் தாங்கிக் கொள்ள முடியாது, மனைவிக்கு ஒரு சிறிய வலி என்றால் கணவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. 2 பேர்களும் ஒரே தாயினுடைய வயிற்றில் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே இடத்தில் பிறந்தவர்கள் அல்ல, வேறு வேறு ஊரிலே வேறு வேறு இடத்திலே வேறு வேறு பெற்றோர்களுக்கு பிறந்தவர்கள். எங்கிருந்து வந்தது இந்த அன்பு, இந்த முஹப்பத், இந்த பாசம்? அல்லாஹ் சொல்கிறான், மவத்தத் என்ற அந்த பிரியத்தையும் ரஹமத் என்ற அந்த பிரியத்தையும் நான் ஏற்படுத்தினேங்கிறான். மவத்தத்துங்கிறது என்ன? ஒருவர் பிறர் மூலமாக பிரயோஜனத்தை அடையக்கூடிய காலம். உடல் மூலமாக, உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக கணவனிடம் இருந்து மனைவியும் மனைவிடம் இருந்து கணவனும் பலன் பெறக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய பிரியத்திற்கு தான் மவத்தத்துன்னு சொல்றது. 25 வயதில் திருமணம் ஆகுதுன்னு சொன்னா ஒரு 55-60 வயசு வரையிலும் திடகாத்திரமான காலம். நல்லா உழைக்கிறார், பதவி பட்டம் எல்லாமே இருக்குது,
மனைவி எதிர்பார்த்து சாப்பிடுவாங்க. இவர் எங்கே போயிருக்கிறாரு, எங்கே இருக்கிறாருங்கிற கவனம், அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்கறது, மவத்தத், எங்கே இருக்கிறீங்க, வரலையா, லேட் ஆயிடுச்சே. ஆனால் அந்த 60-65 வயதிற்கு பிறகு தள்ளாத வயதை அடைகிற போது கணவனின் மூலமாக மனைவிக்கு எந்த விதமான பலனும் இல்லை, மனைவியின் மூலமாக கணவனுக்கு எந்த பலனும் இல்லை. இந்த நேரத்திலையும் விழித்திருந்து கணவனுக்காக பணிவிடை செய்வதற்கு காத்திருப்பாங்க. அவருக்கு ஒரு சின்ன வழின்னு சொன்னா துடிச்சிருவாங்க. இதுக்கு தான் ரஹமத்துங்கிறது. 2 பேர்களும் ஒருவருக்கு ஒருவர் பலன் தரக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய முஹப்பத், பிரியத்திற்கு மவத்தத்துன்னு சொல்றது. ஒருவர் பிறரின் மூலமாக எந்த விதமான பலனும் இல்லை. கணவனுக்கு மனைவியை பற்றி உண்டான சிந்தனையே இருக்காது. தட்டி விட்டு என்னங்க அப்படின்னா அப்படி விழித்து பார்ப்பார், அவ்வளவுதான். அந்த நிலையில் தான் கணவன் இருக்கிறார். அப்போ கூட அந்த மனைவி அவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், கொடுக்க வேண்டிய உணவுகள் எல்லாம் சரியான முறையில் காத்திருந்து அந்தந்த டயத்துக்கு செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் ரஹமத்துன்னு சொல்றது. அதே மாதிரி மனைவி அந்த நிலைக்கு இருந்தால், கணவன் இருக்கிறாரு அதே மாதிரி மனைவிக்கு எல்லா வேலைகளையும் விட்டுட்டு வீட்டிலே இருப்பார். என்னுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து கொள்வதற்கு வேறு யாரும் இல்லை, அதனால நானே இருந்து பணிவிடை செய்கிறேன். மனிதன் இயல்பு என்னங்க, யார்கிட்டயாவது இருந்து ஏதாவது ஒரு பலன், ஒரு பிரயோஜனம் இருந்தாதான் அவன் வேலை செய்வான். ஆனால் இந்த மாதிரியான காலங்களில் ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு, ஒரு மனைவி கணவனுக்கு காத்திருந்து முஹப்பத்தை, பிரியத்தை வெளிப்படுத்தி அவங்களுக்கு பணிவிடை செய்கிறாங்கன்னா அதுக்குத்தான் ரஹமத்துங்கிறது. அல்லாஹ் சொல்றான், இதை நான் ஏற்படுத்தினேங்கிறான், உங்களால் ஏற்படுத்த முடியாது. உலகத்தில் உண்டான அத்துணை செல்வங்களையும் நீங்க செலவழித்து இந்த 2 பேருக்கு மத்தியில் ஒரு பிரியத்தை கொண்டு வரணும்னு நீங்க நினைச்சா முடியாது. அதை நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்றான். மவத்தத்தம் ஒரு ரஹ்மா, அப்பேற்பட்ட ஒரு உறவு அல்லாஹுவால் முடிவு செய்யப்பட்டு இந்த உறவு ஏற்பாடு செய்யப்பட்டு உலகத்தில் வாழ்வது மட்டுமல்ல, சொர்க்கலோகம் போகும் வரை இந்த உறவு நீடிக்கக்கூடியது. அல்லாஹு தாலா இந்த உறவின் மூலமாக இந்த ஆண்மகனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்தை தயார் பண்ணி சொர்க்கத்தில் விட்டான். சொர்க்கங்கிறது என்னங்க, நினைத்து பார்க்க முடியாத சுகபோகங்கள் கொண்ட ஒரு இடம். எந்த ரீதியில நீங்கள் நினைச்சாலும் அந்த சுகம் இருக்குது. உணவு ரீதியாக, உடல் ரீதியாக, எப்படியெல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்களோ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். குர்ஆன் சொல்கிறது, குத்தூஃபுஹா தானியா, மிக உயரமான மரம், அந்த மரத்தில் ரொம்ப உச்சியில ஒரு பழம் பார்ப்பதற்கு அழகா இருக்குது. அந்த பழத்தை சாப்பிடணும்னு ஒரு சொர்க்கவாதி ஆசைப்படுகிறார். நம்ம ஊர்ல உலகத்தில் வாழும்போது என்னங்க செய்யணும், மரத்தில் இருந்தால் அதை பறிக்கிறதுக்கு ஒரு களை எடுத்து அதை பறித்து கொண்டு வந்து அதை கழுகி சுத்தம் போட்டு நம்ம சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு அந்த பழத்தை சாப்பிட முடியும். ஆனால் சொர்க்கவாதி சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு பழத்தை சாப்பிட வேண்டும் என்று நினைத்த மறு நிமிடமே அந்த கொலையே அப்படி வாய்க்கிட்ட வந்து நிற்குமா. குத்தூஃபுஹா தானியா, அப்படியே நெருங்கி வந்து நிற்கும். கையால கூட கடிச்சு சாப்பிட வேண்டிய, வாயாலே கடிச்சு சாப்பிடலாம். அவ்வளவு சுகபோகங்கள் உள்ள இடம் அந்த சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் ஆதம படைச்சு உள்ள விட்டான்னா எவ்வளவு சுகபோகமா சுத்தணும். அவர் அப்படியே சோர்ந்து போய் இருந்தார். சொர்க்கம் அவருக்கு சுகம் அளிக்கல. படைச்ச அல்லாஹ் பார்த்தான், என்னடா இவ்வளோ ஏற்பாடுகள் செய்த ஆதம விட்டுருக்கோம், முகத்தில் ஒரு சிரிப்பில்லை, ஒரு செழிப்பில்லை. நம்ம சொல்லுவோம்ல, என் மகனுக்கு நான் என்ன குறை வச்சிருக்கிறேன் பாருங்க, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம்ல. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் பார்த்தான். இவ்வளவு சுகபோகங்களை ஏற்படுத்தி உள்ள விட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னா இப்படி இருக்கிறார அப்படின்னு முடிவு பண்ணி தான் அல்லாஹ் என்ன செய்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய விலா எலும்புல இருந்தே ஹவ்வாவை படைச்சான். ஹவ்வாவை படைச்சு அவங்க விழிச்சு பார்த்தோம் சொன்னா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அப்படி நிற்கிறாங்க. இதற்கு பிறகுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷமே வந்தது. அப்ப என்ன இது சொல்ல வர்றாங்கன்னா, சொர்க்கமே ஒரு மனிதனுக்கு அங்க மனைவிங்கிறது இல்லைன்னு சொன்னா அது லைக்காது. அந்த சொர்க்கம் இன்பமாகணும்னு சொன்னா அங்க மனைவி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது போன்றுதான் அந்த அளவிற்கு ஒரு உன்னதமான ஒரு உறவு இந்த மனைவியினுடைய உறவு. நான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு இன்னைக்கு தர்க்கம் செய்து கொண்டு ஒருவருக்கொருவர் நான் பிரிந்து கொள்கிறேன், நீ பிரிந்து கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தலாக்கினுடைய எண்ணிக்கையை பார்த்தோம் சொன்னா
ரொம்ப வருடத்திற்கு வருடம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அது சம்பந்தமாக ஏராளமான பயான்கள் எல்லாம் அந்த மக்களை கூப்பிட்டு பேசப்படுகிறது, கவுன்சிலிங் நடத்தப்படுகிறது. ஆனால் அது குறைந்ததாக தெரியவில்லை, கூடிக்கொண்டே போகிறது. காரணம், அந்த உறவுடைய மகிமை, அதனுடைய கண்ணியத்தை விளங்காம, எப்படி நம்ம வாழணுங்கிறது கூட தெரியாம அவங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வீணடித்து விடுகிறார்கள். அன்பானவர்களே, உறவு என்பது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உறவு, கல்யாண திருமண உறவுங்கிறத பத்தி அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு இமாம், கிட்டத்தட்ட 10 லட்சம் ஹதீஸுகளை மனப்பாடம் செய்தவங்க. அவங்க ஒரு சபையில கல்வி பாடம் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா 90,000 மாணவர்கள் இருந்து பாடத்தை கேட்பாங்க. கிட்டத்தட்ட 1100 முக்கப்பீர்கள், முக்கப்பீர்னு சொன்னா நம்ம சொல்ல இப்பதான மைக் இருக்குது, அப்ப நம்ம சொல்ற செய்திகளை அங்கங்க எடுத்து எடுத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றதுக்கு 1100 பேர், அவ்வளவு பெரிய கல்வி மகான். அவங்க தன்னுடைய பிள்ளைகளோடு கொஞ்சம் விளையாடி கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் இருந்த மிகப்பெரிய ஷேக் பிஷ்ருல் ஹாஃபி ரஹிமஹுல்லா, அவங்க மிகப்பெரிய ஷேக், பெரிய மகான், வலியுல்லா, இறைநேசர். அவங்க வந்தாங்க. வந்தா இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் தன்னுடைய பிள்ளைகளோடு விளையாண்டு கொண்டு இருக்கிறத அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, லவ்லா தஸவ்வஜத லகான கதா வ கதா. அஹ்மத் இப்னு ஹம்பலை, நீங்க மட்டும் திருமணம் செய்யாம இருந்திருந்தா இன்னும் உயர்ந்த அந்தஸ்தை நீங்க அடைஞ்சிருப்பீங்க. ஏன்னா பிஷ்ர் ஹாஃபி திருமணம் செய்யல, அவங்க மிகப்பெரிய ஒரு இறைநேசர், அவங்க திருமணம் செய்யல. ஆனா இவங்க குழந்தையோடு விளையாடி கொண்டிருப்பதை பார்த்த பிஷ்ர் ஹாஃபி இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை பார்த்து சொன்னாங்க, நீங்க திருமணம் செய்யாமல் இருந்திருந்தா இன்னும் உயர்ந்த அந்தஸ்தா அடைஞ்சிருப்பீங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம் ஷேகை பார்த்து, ஒரே ஒரு ரொட்டி துண்டு, என்னுடைய குழந்தை பசியில் அழுகிற போது அந்த பசியை போக்குவதற்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ரொட்டி துண்டு இருக்குத, 1000 ஆண்டுகள் இல்லை 1 வருடம் முழுமையாக இபாதத் செய்வதை விட அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து உள்ளதுன்னாங்க. எப்படி சொன்னாங்க? 10 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் பண்ணவங்க. அதிலிருந்து அவங்க சொல்றாங்க, திருமணம் செய்யாம 1 வருடம் முழுக்க நின்று வணங்குவதை விட திருமணம் செய்து அதன் மூலமாக பிறக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய பசியை போக்குவதற்கு ஒரு சின்ன ரொட்டி துண்டு நான் சம்பாதித்து கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அது 1 வருடம் இபாதத் செய்வதை விட அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து பெற்றது அப்படின்னு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னதாக பார்க்கிறோம். இந்த உறவுகள் உலகத்திலே நீடிப்பதற்கு பெருமானார் சொன்ன செய்திகள் ஏராளம். ஒரு ஆண்மகன், ஒரு கணவன் தன் மனைவிக்கு சம்பாதித்து அவர் உணவுக்காக கொடுத்தால் அது சதக்கான்னு சொன்னாங்க. தன் மனைவிக்கு செலவுக்கு கொடுக்கக்கூடிய பணம் அது சதக்காவில் சேரும் என்று சொன்னார்கள். திருமணம் செய்த பிறகு செய்யக்கூடிய வணக்கம் தான் பூர்த்தியாகும் என்றார்கள். சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா சில மனிதர்களை பார்க்க வெட்கப்படுறானா. அது யாருன்னு சொன்னா, உலகத்தில் திருமணம் செய்யாம வந்தாங்கல்ல, அவங்கள பார்க்கறதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுறான்னு சொல்றாங்க. இந்த உறவு எவ்வளவு பெரியதுங்க. இவ்வளவு உன்னதமான இந்த உறவுனுடைய மகிமை, அதனுடைய கண்ணியத்தை விளங்காம சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம். 2 பேரும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தலாக்கு அப்படிங்கிறது ஆகுமானதாக இருந்தாலும் இது அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது. பெண்கள் அவசர புத்தி உடையவர்கள், சிறிய சிறிய விஷயத்திற்கு பிரிந்து விடுவோம் என்று கணவனிடம் கேட்டு பிரிகிறார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயுமா இம்ரஅத்தின் ஸாலத் ஸௌஜஹா தலாகன் ஃபீ கைரி மா பஸின். தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பிரிந்துடுவோம். ஏன்னா அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, இவரும் சம்பாதிக்கிறார். இவரை கொண்டு அவங்களுக்கு எந்த பலனும் இல்லை, அவங்கள கொண்டு இவங்களுக்கு எந்த பலனும் இல்லை. என் குடும்பத்தில் நல்ல வசதி, உங்க குடும்பத்திலையும் வசதி, யாரை வச்சும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைத்து பிரிந்துடுவோங்கிற முடிவு செய்யறாங்கன்னு சொன்னா, ஃபஹராமுன் அலைஹா ராயிஹத்தல் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாடை கூட அவர்களுக்கு கிடைக்காதுன்னாங்க. அன்பானவர்களே, இன்று எத்தனை குடும்பங்கள் சர்வ சாதாரணமாக இன்று இந்த தலாக்குங்கிறத கையில் எடுத்துக்கொண்டு நாம் நிம்மதியாக வாழலாம் என்பதாக நினைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப்,
கணவன்மார்களே, அந்த பெண்மணிகளோடு உங்களுடைய மனைவிமார்களோடு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஃபஇன் கரைஹ்துமூஹுன்ன ஃபஅஸா அன் தக்ரஹூ ஷைஅன் வயஜஅல் அல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா. அந்த மனைவியிடத்திலே உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் இருந்தால் பொறுமையோடு இருங்கள். அல்லாஹ் அவள் மூலமாக ஏராளமான கைறுகளை உங்களுக்கு வைத்திருக்கிறான். எப்படி சொல்றாங்க? அவசரப்பட்டு சட்டுன்னு முடிவெடுத்து அந்த உறவை நீங்கள் கிழித்து விட்டு வெளியே வந்து விடாதீர்கள். கொஞ்சம் பொறுமை காருங்கள். அதற்கு பிறகு தெரியும் அதனால் கிடைக்கக்கூடிய கைறுகள் என்ன, பலன் என்ன என்பதை அல்லாஹ் ஏராளமாக வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஃப்ரகு முஃமினுன் முஃமினத்தன் இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரதிய மின்ஹா ஆகர். ஒரு முஃமினான கணவன் தன் மனைவியிடம் வெறுப்புற்று இருப்பது கூட அது முஃமினான கணவனுக்கு பண்பல்ல. ஒன்றை நீங்கள் வெறுத்தால் இன்னொன்றை கொண்டு பொருந்திக் கொள்ளுங்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை நீங்கள் வெறுத்தால் இன்னொன்றை கொண்டு பொருந்திக் கொண்டு வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், நல்ல முறையில் அல்லாவே வந்து பேசுறான். பெண்கள் சம்பந்தமாக கணவன்மார்கள்ட்ட அல்லாஹ் பேசுறான். நீங்க அப்படிலாம் எதுவும் செய்திராதீங்க. வாஷிருஹுன்ன பில் மாரூஃப். அவங்க பலகீனமானவர்கள், நல்ல முறையில் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழுங்கள். அப்படின்னா விட்டு கொடுத்து போங்கிறான். அவங்க கோபப்படுறாங்களா, நீங்க கோபப்படாதீங்க. காது கொடுத்து நீங்க கேட்டு அப்படியே விட்டு கொடுத்து பாருங்க, உங்களுக்கு உலகமே சொர்க்கமாயிரும். அவங்க பேசுறாங்கிறதுக்காக நீங்க பதில் அளிக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா இந்த உலகமே உங்களுக்கு நரகமாயிடும். எவ்வளவு பேர் இன்னைக்கு வந்து வெளியில தான் கணவனா இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள போனா எந்த தொடர்பும் கிடையாது. சாப்பாடு அது வந்து டேபிள்ல இருக்கும், நான் சாப்பிட்டுக்குவேன். இன்னைக்கு உள்ள போனேன், டேபிள்ல சாப்பாடு இல்லை, வெளியே வந்துட்டேன் சொல்றாங்க. ஆனா வெளியில உள்ள மக்களுக்கு கணவன் மனைவியாகத்தான் தெரியுது. கண்ணீர் விட்டு அழுகணும். இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எப்படி போய் நிற்பார்கள், எப்படி பதில் சொல்வார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு உச்சகட்டத்தில் சொன்னாங்க, ஒரு கணவன் ஒரு மனைவி இறந்து போகிறாள் கணவனுடைய திருப்பொருத்தத்தோடு, அவ சொர்க்கவாதினாங்க. தொழுகை, நோன்பு, சக்காத்து எதையும் பார்க்கல. சுருக்கமா அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டதே, ஒரு பெண்மணி கணவனுடைய பொருத்தத்தை அடைந்த நிலையில் இறந்து போகிறாள், அவர் சொர்க்கவாதினாங்க. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவியினுடைய பொருத்தத்தை பெற்று அவர் இறந்து போகிறார், சொர்க்கவாதினாங்க. சும்மா ஒன்றும் பொருத்தத்தை அடைஞ்சிட முடியாது. இந்த எல்லா சிரமங்களையும் கஷ்டங்களையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டுதலின் பேரில் நாம் பொறுமையோடு சகித்து கொண்டால் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அதில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வாஷிருஹுன்ன பில் மாரூஃப் ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன ஃபஅஸா அன் தக்ரஹூ ஷைஅன் வயஜஅல் அல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களுக்கு ஏராளமான கைர்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய அந்த மனைவியோடு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க உங்களுக்கு முரண்பட்டு இருக்கிறாங்கிற மாதிரி தெரிந்தால் ஃபஇதுஹுன்ன, நல்ல முறையில் எடுத்து சொல்லுங்க. அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பாக்கியங்களை தந்திருக்கிறான், குழந்தை பாக்கியங்களை கொடுத்துருக்கிறான், எவ்வளோ கண்ணியமாக வச்சிருக்கிறான் அப்படின்னு நல்ல முறையில் அவங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு நான் அப்படி செய்திருவேன் இப்படி செய்திருவேன். நம்ம திறமைகளை அங்கே பேசக்கூடாது. திறமைகளை பேசினா அங்கே ஜெயிக்க முடியாது. அவங்களையும் நம்மளோடு இணைத்து கொண்டு எப்படி சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ அந்த அளவிற்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கிறான் அல்லாஹ். முதல்ல சொல்லி கொடுக்குறான் ஃபஇதுஹுன்ன. உபதேசமும் அவங்களுக்கு பலன் தரல. வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜிஇ, வெறுப்பை வெளிக்காட்டும் வண்ணம் படுக்கையில் நீங்கள் தனியாகுங்கள், படுக்கையை விட்டு ஒதுங்குங்கள். அதுலயும் அவங்க சரி வரல. வதுரிபூஹுன்ன, ஒரு கோபத்தை ரொம்ப உச்சகட்டத்தை வெளிப்படுத்துற மாதிரி லைட்டா அடிங்க, காயப்படாம சும்மா தட்டுங்க. அதுக்கு அவங்க வழிபட்டாங்க, சரிப்பட்டாங்க, நம்ம சேர்ந்து வாழ்வோன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஃபலா தபகு அலைஹின்ன சபீலா. பிறகு நீங்க பழச போட்டு பேசி 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 அவங்கள விரட்டாதீங்க. அது மறக்க முடியாது, எனக்கு அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது, இனிமேல் நம்ம சேர முடியாது அப்படின்னு அவங்க தான் திரும்பிட்டாங்கல்ல. திரும்பி வந்தவங்கள சேர்த்து அரவணைத்து அந்த உறவை தொடருங்கள், விட்டுறாதீங்கிறான் அல்லாஹ். கடைசியில சொல்றான், இதுக்கும் பிறகும் சரி வரலன்னா ஒயின் ஹிஃப்தும், நீங்கள் அந்த இரண்டு பேர்களுக்கும் மத்தியில் பிளவு வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு வந்தால் ஃபபாசு ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா, பெண் சார்பாக ஒருவரும் அந்த கணவன் சார்பாக ஒருவரும் சமரசம் பேசக்கூடியவரை நீங்கள் ஏற்பாடு செய்து அவர்களுக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள். யுவஃபிகில்லாஹு பைனஹுமா,
அந்த பேசுற ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கணும், பிரிச்சு விடுற மாதிரி கூட்டமா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆளை வச்சு நம்ம பேசினோம்னா அல்லாஹ் சொல்றான், அந்த மாதிரி நீங்க பேச முற்பட்டீங்கன்னா அந்த ரெண்டு பேரும் சேர்வதற்குண்டான வாய்ப்பை நானும் கொடுக்கிறேங்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நல்லபடியா சேர்ந்து வாழுங்க. ஆஷிருஹுன்ன பில் மாரூஃப், பிரச்சனை அப்படிங்கிறது வந்துட்டா உபதேசம் பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு பலன் தரலன்னு சொன்னா படுக்கையில் விலகுங்க. அதுவும் சரியில்லைன்னா கோபத்தை வெளிப்படுத்துற மாதிரி லைட்டா தட்டுங்க. இதுக்கெல்லாம் பிறகும் முடியல, அவங்க பிரியதான் போடுறாங்கண்டா ஆண் பெண் இரண்டு பேர்கள் சார்பாக ஒரு நடுவர்களை ஏற்படுத்தி பேச வைக்கணும் அவர்களை. இதுவும் பலன் தரலங்கும் போதுதான் தலாக்குங்கிற இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்துகிறான். ஆக அன்பானவர்களே, கணவன் மனைவிங்கிற உறவு மிக அற்புதமானது, உன்னதமானது, அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. அல்லாஹ் அதை விரும்புகிறான், சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவர்கள் வாழும் காலங்களில் அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அவர்கள் ஒருவருக்கொருவர் கோபமிடுவதை பார்த்து அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தாலா இந்த சூரத்து நிசாவின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அதுதான். உறவு, கணவன் மனைவி என்ற இந்த உறவு இருக்கிறது, அது உன்னதமானது. அதை எந்த அளவிற்கு நீங்கள் பணிந்து விட்டு கொடுத்து அவளோடு சேர்ந்து வாழ்ந்து அந்த உறவை நீங்கள் பாதுகாத்தால் அதற்கான சிறந்த பகரம், அந்தஸ்து உங்களுக்கு மறுமையில் இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறான். வல்ல ரஹ்மான் எந்த விஷயத்தை நாம் சொன்னோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்குண்டான நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிணங்கொண்டு பிரிந்து வாழ்வதை விட அதை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மன்னித்து இணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. யாரெல்லாம் அதுபோன்ற நிலையில் இருக்கிறார்களோ இன்றோடு தௌபா செய்து அவர்கள் மீண்டும் சேர்ந்து இணைந்து சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான நசீபை அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள், மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக. யாரெல்லாம் நமக்கு தெரிந்தவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்கள் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக. யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தாலா சிறந்த உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக கொடுத்தருள்வானாக. யாரெல்லாம் நம்மை விட்டு சென்று விட்டார்களோ அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்தருள்வானாக. நம்முடைய ஆயுளில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்மளுடைய தொழில் துறைகளில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்மளுடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. மீதமுண்டான நாட்களிலும் நோன்பு நோற்கவும், இன்று வணங்கவும், குர்ஆனை ஓதவும், எல்லா அமல்களை பரிபூர்ணமாக செய்வதற்குண்டான நசீபையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلي يا ربي على النبي محمد وعلى آله وصحابه أجمعين والحمد لله.